வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது லேட்டஸ்டா வந்திருக்க இந்த ஹாலிவுட் படம், கொரியன் படம் அதெல்லாம் நிறைய தமிழ் டப்பிங்ல வந்திருக்குது. அண்ட் கொஞ்சம் பழைய கொரியன் படத்தை எல்லாமே தமிழ் டப்பிங்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுல ஒரு 10 படங்கள் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 10 படத்துல இதெல்லாம் எனக்கு ஓகே, இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு பண்ற அந்த விஷயத்தை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 10 படங்கள்ல இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன், இதெல்லாம் வச்சிருக்கிறேன் பார்க்கலாம்னு, இன்னும் பார்க்காம அப்படியே கிடக்குது கிடப்புல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்ச படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றப்ப நீங்க சீக்கிரமா சட்டுப்புட்டு படத்துக்குள்ள வாண்டுறீங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க கமெண்ட்ல சொல்ற அந்த சின்ன சின்ன குறைகளை அடுத்த வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய ஸ்டார்ட் பண்றேன். சரி, இந்த 10 படங்கள் லிஸ்ட் ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் கொரியன் படத்தை முடிச்சு விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் லோக்கிவான். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, தமிழ் டப்பிங்ல இந்த படம் இருக்குது. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தாய்நாட்டுல இருந்து தப்பிச்சு வர நம்ம ஹீரோ அகதியா வேற ஒரு நாட்டுக்கு வராரு. இங்க உடனே எல்லாம் உள்ள சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, இங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு சில பல மாசங்கள் ஆகும். அது வரைக்கும் நீ இருக்கிறத வச்சு வாழனதும் நம்மளால எதுவுமே இல்ல. அதனால இருக்கிற எல்லாத்தையும் பிச்சை எடுத்தாச்சும் அந்த இருக்கிற பாட்டில் எல்லாம் பொறுக்கி போட்டுன்னு ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி சென்டிமெண்டா, அதாவது நம்ம ஊர் சேரன் படத்தை கொரியன் வெர்ஷன்ல பார்த்தா மாதிரி அந்த ஊர் சேரன் ஸ்டைல்ல இவர் எடுத்திருப்பா. அப்படி சோ இதுல சென்டிமெண்ட், ஆக்ஷன், லவ் எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த 18+ சீன் உள்ள நுழைச்சதுனால ஃபேமிலிக்கான படத்தை ஃபேமிலியே பார்க்க விடாம இவனுங்களே பண்ணிவிட்டானுங்க. ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா லக்கி. கொரியன் படத்துல இந்த ஆக்ஷன் மட்டுமே வேணாம், அதை தாண்டி காமெடி படங்களும் கொஞ்சம் நல்லாவே எடுப்பாங்க. சோ அதுக்கு இந்த ஒரு படமும் எக்ஸாம்பிள். இந்த படத்தை முன்னாடி இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பார்த்தது, தமிழ் டப்பிங் வெர்ஷனாவும் இப்ப விட்டுருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆள்மாறாட்ட கதை தான். அந்த ஆள்மாறாட்டத்துக்குள்ளேயே நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் கொஞ்சமா ஆக்ஷன் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட காமெடியை அள்ளி தூவி, ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, ஆள்மாறாட்டம் நடந்ததுனால பாவம் இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி அவரு படுற கஷ்டங்கள்ன்ற மாதிரி ஆள்மாறாட்ட கதையை செம்ம ஃபன் மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. இதுவுமே டைம் கிடைச்சா பாருங்க. மூணாவது படம் வந்து எனக்கு ஃபேவரட். இது எப்ப தெரியுமா, மாவீரன் படம் வந்த டைம்ல வந்து மாவீரன் மாதிரியே கொரியன் வெர்ஷன் ஒரு படம் இருக்குதுப்பா, அந்த படம் தான் இதோட காப்பியா அப்படிங்கிற மாதிரி கலப்பி விட்டாங்க. சரி, அதனால டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தனா, இந்த படத்தோட பேர் என்னன்னா ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன். சோ இந்த படம் என்னடா அது காமிக் ஆர்டிஸ்ட், இதுலயும் நம்ம சிவகார்த்திகேயன் காமிக் ஆர்டிஸ்ட், ரெண்டுத்தையும் கலந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அப்ப பார்த்தா இல்ல அது டோட்டலா வேற கதை. இதுல என்னன்னா நம்மால் வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு இதுல வந்து நான் காமிக் ஆர்டிஸ்டா ஆகணும்னு சொல்லிட்டு காமிக் புக்கா வரைஞ்சு தள்ளுவாரு. எல்லாருமே கலாச்சி தள்ளுறாங்க, டே உனக்கு அதுக்கு செட்டே ஆகலான்னு. ஒரு கட்டத்துல மனுஷன் வெறுத்து போய் அவருடைய பழைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமா கார்ட்டூனா கொட்ட அப்படி வரைஞ்சு தள்ள அது வேற லெவல்ல பிச்சு கிச்சி சேல்ஸ். எல்லாருமே வெறிக்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய லைஃப்ல இருந்தவங்களும் இவருடைய காமிக் எல்லாம் படிக்க, டேய் இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு இப்ப பழைய கேங் எல்லாம் இவரை தேடி வருது. அதுக்கப்புறம் நடக்க போற ஆக்ஷன்ல ஆக்ஷன் கம்மியா காமெடி தூக்கலா நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இது தரமான காமெடி படம், எனக்கு இது ஃபேவரட் பா, ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது படம் கொஞ்சம் ஆக்ஷன் ஏரியாவுக்கு போனோம்னா பிரேவ் சிட்டிசன்ற படம். இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இது நம்ம ஒரு கதையை அப்படியே அந்த டைப்ல எடுத்த மாதிரி இருக்கும். சோ கொரியன் வெர்ஷன் ஆஃப் நம்ம ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடக்கிற ஏய் நீ பெருசா நான் பெருசா யார் பெருசு அடிச்சு காட்டுன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு நடக்க போற பஞ்சாயத்து தான் இந்த படம். சோ ஆக்ஷன் காட்சிகள்லாம் நல்லாவே இருக்கும். இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து கொரியன் படங்கள்லாம் கொஞ்சம் முடிச்சு விட்டோம். இப்ப அப்படியே ஹாலிவுட் பக்கம் வந்தோம்னா அஞ்சாவது படம் டேம்செல். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, டிராகன் குகையில போயிட்டு இளவரசி மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து உயிர் தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்ல டிராகன் இவங்களை தந்தூரி ஆக்குச்சான்ற மாதிரி அங்கிருந்து எப்படி அவங்க தப்பிச்சு வர போராடுறாங்கன்றதுதான் படத்தோட கதை. சோ இது வந்து ஓகேவான படம் தான், ஆஹா ஓஹோ படம்லாம் இல்ல, பட் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போவாங்க. எனக்கு என்னன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இல்லங்க, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு அதுக்கப்புறம் கொண்டு போனதான் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லாவே இருக்கும் இந்த படம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரோடோஸ்ங்கிற ஹாலிவுட் படம். சோ இது பழைய படத்தோட ரீமேக் தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, என்னுடைய அந்த ரோடோஸ் அப்படிங்கிற அந்த கிளப்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. நீ வந்து எனக்கு பவுன்சரா அங்க வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தா அவங்களை பொக்குன்னு குத்தி வெளியே அனுப்பணும். அந்த வேலைக்கு வா, நம்ம ஹீரோவை பவுன்சரா கூட்டிட்டு வர, அதுக்கப்புறம் ஒரு சைக்கோ வில்லனும் சேர்ந்து வர, அவங்க ரெண்டு பேருக்கு தகராறு, அதுக்கப்புறம் நடக்க போற ஆக்ஷன் சம்பவங்கள் தான் இதுல. அந்த ஃபைட் சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். ஃபைட் சீன்லாம் குறையே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 இழுத்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. சோ அதனால இது ஃபைட்டுக்காக பார்க்கலாம், மத்தபடி இல்ல பெருசா எனக்கு எதுவும் இல்ல, ஒரு ஆவரேஜான படம் தான் இது. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்குது, தமிழ் டப்பிங்ல இருக்குது. அப்புறம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கிற வேஜஸ் ஆஃப் ஃபியர். சோ இது வந்து பழைய படத்தோட ரீமேக் தான். ரோடோஸ் படம் எப்படி பழைய படத்தோட ரீமேக்கோ அதே மாதிரி இந்த படமும் பழைய படத்தோட ரீமேக் தான். இதோட கதை என்னன்னா, என்ன கிணறு அங்க தீப்பிடிச்சு எரியுது, காலியாக போகுது. அது இன்னும் அந்த கிராமத்தையே அழிக்கிற அளவுக்கு பெரிய அளவு ஆபத்தாக போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா 24 ஹவர்ல கிட்டத்தட்ட 200 கிலோ நைட்ரோகிளிசரின்ற கெமிக்கலை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கலனா மொத்தமா அந்த இடமே வெடிச்சு சதறும். சோ அதுக்காக அந்த கெமிக்கல் ஒரு சொட்டு கீழே விழுந்தா கூட டுமில் அந்த இடமே வெடிச்சு சதறும். அப்படிப்பட்ட ஆபத்தான அந்த கெமிக்கலை ரெண்டு பேரும் ட்ரக்ல, அதுவும் வர ரூட் எல்லாமே ஆடி ஆடி மொத்தமா வெடிக்கிற ஸ்டேஜ் தான். அந்த ரூட்ல இருக்கிற பிரச்சனைலாம் கடந்து இவங்க எப்படி கொண்டு வந்து சேர்க்கறாங்கன்றதுதான் இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போவாங்க. ட்ரக் ஓட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும். நல்லாவே இருந்துச்சு, ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் எனக்கு இது. அப்புறம் ஓப்பன்ஹைமர் படம் ஆஸ்கார் அவார்ட்லாம் அவ்வளவு அள்ளி வாங்குச்சு. சோ அந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல ஜியோ சினிமால வந்திருக்குது.
தமிழ் டப்பிங் ரீல்ஸ்ல தான் ஒரு இது பார்த்தேன், எனக்கு அது பெருசா உடன்பாடு இல்லை இந்த தமிழ் டப்பிங்ல. அதனால நீங்க தமிழ் டப்பிங்ல ட்ரை பண்றது இங்கிலீஷ்ல இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. பட் தமிழ் டப்பிங்ல வந்திருக்குன்னு சொல்றேன். இந்த படம் இது வரைக்கும் பார்க்கல, சரி பார்க்கலாம்னு நினைச்சேன்பா, தமிழ்ல இல்ல போலான்ற மாதிரி தாங்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் டப்பிங்ல பார்த்தவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஜான் சீனாவோட ரிக்கி ஸ்டானிக்கி அப்படிங்கிற காமெடி படம். ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரிக்கி ஸ்டானிக்கி தான் காரணம், அதாவது அவனை பார்க்க போறேன் அவனுக்காக இருக்கேன்னு சொல்லும்போது ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் மேலகிரவன் பார்த்து பண்ற மாதிரி எல்லாம் ரிக்கி ஸ்டானிக்கி மேல பழிய போட, ஒரு கட்டத்துல இந்த ரிக்கி ஸ்டானிக்கி யாருப்பா அவரு, எனக்கே பார்க்கணும் போல இருக்குதுன்னு எல்லாரும் கேட்க, இப்ப ஜான்சினாவை கன்வின்ஸ் பண்ணி வாங்க நீங்க தான் இந்த ரிக்கி ஸ்டானிக்கியா மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு அவரை கூட்டிட்டு வர, அதுக்கப்புறம் நடக்க போற லுட்டிகள் தான் இந்த படம். இதுல 18+ காட்சிகள் இல்ல, பட் 18+ தான் எல்லாருமே பேசுவாங்க. சோ இது ஒரு 18+ காமெடி உள்ள படம் தான். அடுத்து கடைசி படம் வந்து ஹிப்னாட்டிக்ன்ற படம். இது வந்து 2023ல வந்த படம் தான், பட் இப்ப தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல இருக்குது. இந்த படம் வந்து ஹாலிவுட் வெர்ஷன் ஆஃப் 7ஆம் அறிவு. சோ 7ஆம் அறிவுல அப்படியே நம்ம நோக்க வரும்போது பார்வையாலே கட்டுப்படுத்துவாரு. அதே மாதிரிதான் இதுல வில்லனும் பாத்தீங்கன்னா, அவர் யாராவது ஒருத்தர் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ, ஹீரோ கூட வேலை செஞ்சவங்களே சுட்டுக்கோங்களா அப்படின்னா மாத்தி மாத்தி சுட்டுப்பாங்க. இப்படி அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட முரட்டு வில்லனை நம்ம ஹீரோ துரத்தி போய் அவன் ஏன் இதுக்காக பண்றான், என்ன பண்றான், ஏது பண்றான் மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை. ஆக்சுவலா இதுல முதல் 1 hour வரைக்கும் ஒரு கதையா சொல்லி அப்படியே தோசையை திருப்பி போற மாதிரி டோட்டலா கதையவே திருப்பி உல்டா ஆக்கி விட்டுருவானுங்க. சோ அந்த ட்விஸ்டுமே நல்லா இருந்துச்சு. டக்குன்னு இப்படி மாத்தி விட்டீங்க கதையன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. சோ இது எனக்கு பிடிச்சதுப்பா. சரி, இந்த 10 படங்கள்ல இதெல்லாம் ஓகே, நல்லாவே இருக்கு, தாராளமா ட்ரை பண்ணலான்ற படங்கள் எதுன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிப்னாட்டிக் படத்தை சொல்லுவேன். அப்புறம் வந்து ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன், ஏன்னா அது மாவீரன் டைம்லயே வந்து அந்த காமெடி படம் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து லக்கி, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரேவ் சிட்டிசன், அதுவுமே நீங்க ஃபைட்லாம் எதிர்பார்க்கறீங்க, நம்ம ஒரு ஸ்டைல்ல கொரியன் வெர்ஷன்ல ஒரு படம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கும். 4 படம். 5வது மை நேம் இஸ் லோக்கிவான், அது ரொம்ப பொறுமையா போகும். அந்த பொறுமையும் மைண்ட் செட்டோட உட்காருங்க. ரொம்ப பொறுமையா போனாலும் நல்லா இருக்கும் படம். நல்ல படம் பார்த்து திருப்தி கடைசியில முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். இந்த 5 படமே நல்லாவே இருக்குது. அப்புறம் வேஜஸ் ஆஃப் ஃபியர் வந்து நல்லா தான் போச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படா கொண்டு வருவீங்கன்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் இருந்துச்சு. பட் ஓகேவா எனக்கு பட்டுச்சு. ஒரு ஆவரேஜான படம், நல்ல ட்ரை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த படம் தாராளமா ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த ரோட் ஹவுஸ் படம் அப்புறம் வந்து டேம்செல் படம் ரொம்ப ஓகேவான படமா தான் இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருக்குது, டிராகன் விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. பட் பெருசா எனக்கு அந்த அளவுக்கு செம்ம ஃபீல் கொடுக்கல. டேம்சலுக்கு பதிலா டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு படம் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்க. வெறித்தனமான படம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காமெடியுமே நல்லா ஒர்க் ஆச்சு. டேம்சலோட கம்பேர் பண்ணா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த படம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஓப்பன்ஹைமர் தமிழ் டப்பிங்ல பார்க்க நான் தயாரா இல்ல, ஏன்னா ரீல்ஸ்ல பார்த்த அந்த விஷயமே எனக்கு பெருசா செட் ஆகலன்றதுனால அதை ட்ரை பண்ணல. தமிழ் டப்பிங் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் மத்த எந்த படங்கள் டைப் போடலாம், கிரைம் த்ரில்லர் படத்துக்கு நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. சோ அடுத்து மலையாள தமிழ் டப்பிங் படம் பார்ட் 2 அது எடுத்து வச்சிருக்கேன். சோ அடுத்து அந்த வீடியோ வரும். அடுத்து வந்து இந்த ஜாம்பி படங்கள் அப்புறம் ஹாரர் படங்கள் அதெல்லாம் தான் அடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்க எந்த டைப்ல படங்கள் அடுத்து போடலான்றத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த லிஸ்ட் அடுத்தடுத்து தயார் செஞ்சு அடுத்து நான் வீடியோவா இறக்குவேன். ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்ற அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த வீடியோல மாத்திக்கிட்டே வரேன். ஸோ மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 10 படங்கள்ல நீங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை.